ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We welcome everyone in this early morning. 4 மாதங்கள் முடிந்து 5வது மாதத்திற்குள்ளே நாம் கடந்து வரும்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். The God has given us a grace that we have completed 4 months and stepping into the 5th month. இந்த 5வது மாதத்திலே முதல் நாளிலே In the 5th month, in the first day, குறிப்பாக தொழிலாளர்கள் தினம் என்று சொல்லப்படுகிறது. Today the first day, the May is called as a laborers day. ஆதலால் இந்த தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு The work which we are doing, it has to be blessed by the Lord. வேத வசனத்தின்படி நாம் இறைவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். As per the word, the scripture says, let's get the blessings through that. கண்களை மூடி சிரம் தாழ்த்தி ஜெபிப்போம். Let's close your eyes and bow down and pray. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, Gracious heavenly இந்த Father, காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். thank you for this early morning. மாதத்தின் முதல் நாளாகிய இந்த நாளிலே சுவாமி, The month, first day, May month, we thank you for that. சபையில வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். The people have come to the church, we thank that for that, இந்த Lord. நிகழ்ச்சியின் வழியா யூடியூப் மூலமாய் காண்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். The people are watching through the YouTube, we also bless them, Lord. இந்த நிகழ்ச்சியை காண்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Whoever has been watching this program, everyone should be blessed, Lord. நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு இதை அனுப்பி வைக்கும்போது அவர்களும் பெற்றுக்கொள்வாராக. These people who are watching, they should get blessed and also send to others, they even them be blessed. அதனால் இந்த நாளில் இந்த தொழிலாளர் தினத்திலே எங்களை ஆசீர்வதித்து எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. Lord, through this laborers day, Lord, you bless us and cover us and you reveal. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். You speak, we listen to you. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, In the name of Lord Jesus Christ. ஆமென். Amen. ஆண்டவரும் உலக இரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். The Lord and the Redeemer, we welcome everyone in the name of Lord Jesus Christ in this early morning. ஒரு மனிதனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் In a man's life, a complete fullness. தேவன் வேதத்திலே தெள்ளன் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். In the word, the Lord is written very clearly. சங்கீதம் 128 In Psalms chapter 128, 1-2 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்கள். I request you to open the Bible, 128 Psalms 1 and 2 verses. சொல்லப்படுகிற வசனங்களை தயவு செய்து உங்கள் வீடுகளில் எடுத்து வாசிப்பீர் என்று சொன்னால், When you listen to the word and start reading through the word of God, இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை. beyond that there is no other blessings through the word of God. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். Blessed are all who fear the Lord, who walks in his way. You will eat the fruit of your labor, and blessings and prosperity will be yours. வேதத்திலே மிகவும் இந்த சங்கீதக்காரன் எழுதும்போது முதல் அதிகாரத்திலே இப்படிதான் எழுதுகிறான். In the first verse, the Psalms writer like this. வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். The word clearly says, whoever meditates the word of God day and night, he is the blessed person. இந்த வேதத்தில் யார் ஒருவர் இரவும் பகலுமாய் தியானிக்கிறார்களோ, Whoever meditates the word of God day and night. அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் இந்த வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். The God who created the heaven and the earth, he has given these words to us. இந்த உலகத்திலே நாம் செய்கிற தொழில் எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்? In our earthly thing, whatever the work we do, how can it be blessed? இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு என்னென்ன நமக்கு தேவைப்படுகிறதோ, In this earth to live, what and all things has to be required. அத்தனையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு To receive everything, வேதம் சொல்லுகிறது, the word of God says. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். The person who meditates the word day and night is being a blessed person. அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரங்களைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். He is the tree planted in the streams of water, which yields its fruit in seasons, and whose leaf does not wither.
Whatever he does, it prospers. நாம் என்ன ஒரு தொழிலை செய்தாலும் Whatever the work you do, அந்த தொழிலை கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். the Lord's hand will be with us. through the work. இன்றைக்கு படித்தவர்களுக்கு வேலை இல்லை என்று சொல்லி அநேகர் புலம்புவதை பார்க்கலாம். Today we can see many people have been murmuring, saying we have educated but no work. படிக்காதவர்களுக்கு நான் படிக்கவில்லை, எனக்கு வேலை இல்லை, தெரியவில்லை என்று And சொல்லுகிறார்கள். some people say that we have not educated, so we are not getting work. எந்த வேலை கொடுத்தாலும் செய்ய தயாரா இருக்கிறார்கள், ஆனால் வேலை இல்லை. Whatever the work you give to the people, they are ready to do, but you're not getting jobs. இப்படி அநேகர் ஒவ்வொரு விதத்திலே பாதிக்கப்பட்டு வேலை இல்லாமல் மிகவும் தவிக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். You could see many people in this earth have been having such kind of problems and in the worriness. ஆனால் இந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? What is the word of God says to you? இந்த 5வது மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்க வாக்குத்தத்தம் என்ன? In this 5th month, what the Lord is trying to give a promise word. கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில Whoever fears the Lord and lives for the God, நீ கையிட்டு செய்கிற வேலைகளை நான் ஆசீர்வதிப்பேன். whatever the work which you do in your hand, that will be blessed. உதாரணமாய் நான் பேசிக் கொண்டிருக்கிற அடியனை நீங்கள் நினைவு கூறுவீர்கள் என்று சொன்னால், You see the servant which I am talking to you right now. பெங்களூர் பட்டணத்திலே ஆட்டோ டிரைவர். I am just an auto driver in Bangalore city. இந்த ஆட்டோவிலே ஓட்டுகிறதை வைத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால், By doing an auto driver in Bangalore, the Lord is blessing me. பல வேலைகளை செய்கிறார்கள் உலகத்திலே. In this earth, many people are working many things. நிறைய அதிகமான வேலை இருக்கிறது. There are many different works are there. அப்படி படித்தவர்களுக்கு படிப்புக்கு தகுந்த வேலைகள். The people are educated according to that education you get a work. ஒருவேளை அறிவை வைத்து எத்தனையோ பிள்ளைகள் மெக்கானிக் வேலை செய்கிறார்கள். By the knowledge which they have, they get mechanical work. விவசாய வேலை இருக்கிறது, There is a farming work. பில்டிங் கட்டுகிற வேலை There இருக்கிறது. is a construction work. அநேக வேலைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். There are many kinds of job in this earth. We can tell many ஒரு things. வேலை இன்றைக்கு நீ வேலை இல்லாமல் இருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பாய் என்று சொன்னால், Maybe you don't have work and you are listening to this word of God. ஒருவேளை எனக்கு நல்ல வேலை இருக்கிறது, Have a good job, நல்ல வருமானம் இருக்கிறது, earnings. ஆசீர்வாதம் இல்லை என்று நீ நினைப்பாய் என்று You சொன்னார். think there is no blessing. வேதம் சொல்லுகிறது, The word of God says, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில the Lord who fears the Lord, அவருடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் the ஆசீர்வதிக்கிறார். Lord will bless his hands. ஆகாயின் புஸ்தகம் If you read Haggai, முதல் அதிகாரத்திலே if you read the first 5, chapter, 6, 7 வசனங்களை வாசித்து பாருங்கள். if you read 5, 6, 7, please. கர்த்தர் சொல்லுகிறார், What the Lord says, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், the mercy of the God says, முதலாவது உன் வழிகளை சிந்தித்து பாருங்கள். just think about the ways which you are going. கர்த்தர் உன்னை நடத்தின வழிகளை சிந்தித்து பாருங்கள். Just think about the way which you are traveling. திரளாய் விதத்தை கொஞ்சமாய் அறுத்து வருகிறீர்களோ, Are you putting the seeds more and getting a harvest little? கடினமாய் உழைத்து கொஞ்சமாய் சம்பாதிக்கிறீர்களோ, Are you working very hard and getting very little? ஒருவேளை நல்ல வருமானம் வந்த பிறகும் கூட Even you are getting more earning, எல்லா பொத்தல் பையில விழுந்து எல்லாம் காணாமல் போகிறது போல எல்லா வருமானங்களும் அழிந்து போட்டு போகிறதோ, maybe your packet is in the big hole and whatever you're earning, it is going through that hole. சம்பாதித்தும் பலன் இல்லையோ, Whatever the work you are doing, it is not faithful to you. எல்லாவற்றையும் மருத்துவமனைக்கு Or it is going to the hospital. அல்லது கடன்காரர்களுக்கு It is for the loans. வட்டியை கட்டி கட்டி சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, Are you giving lot of interest, paying interest and you're tired? வேதம் The சொல்லுகிறது, word of God says, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், the army, the ark of your me, God உன் says, வழிகளை சிந்தித்து பாருங்கள். just think about the way which you are going. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை, People who fear the Lord, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை people who listen to the word of God, 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 100% the Lord will bless them. ஆதி ஆகமத்திலிருந்து முதல் இந்த கடைசி வரைக்கும் If you read from Genesis to the end, 4 சந்ததியை பற்றி சுருக்கமாய் பார்ப்போம். we could see about the 4 generations in a short way. இந்த மே மாதம் முழுவதுமாக In the month of May, ஏன் வேலை செய்தால் நாம் தோல்வி அடைகிறோம், why we are working but even you are a failure? அல்லது இந்த தோல்வி இந்த வேலை செய்கிறதுனால எனக்கு என்ன ஆசீர்வாதம், By working, what is the blessings I'm getting? ஏன் இந்த வேலை செய்கிறதுனால சில கடினங்கள் நமக்கு நேரிடுகிறது, Why there is because of work there is a lot of trouble in us? ஏன் சில நேரங்களில் ஏமாற்றம் நிறைவேற்றப்படுகிறது. Why we are being despised everywhere? இவைகள் எல்லாம் மே மாதத்திலே ஆராதனை நான் பார்க்க போகிறோம். These things we are going to see in the month of May services. ஆனால் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே In today's promise word, சொல்லப்படுகிற வார்த்தைகளை தயவு செய்து கூர்ந்து but கவனியுங்கள். I want you to listen very carefully. முதல் ஆதியாகமத்திலே If you read
read Genesis, மனிதனுக்கு தேவன் ஒரு வேலையை கொடுத்தார். God gives him a work for a man. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். If you read Genesis chapter 2, அண்ட 11-15, அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் God who created this universe, எல்லாவற்றையும் உண்டாக்கி He விட்டார். created everything. யாருக்காக உண்டாக்கினார்? To whom He created, மனிதனுக்காக உண்டாக்கினார். created for the human. ஆனால் அந்த மனிதனை That man, சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி if you want to live happily, அவனுக்கென்று ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். the God constructed an Eden garden for him. அந்த தோட்டத்தின் மத்தியிலே அவனை கொண்டு வந்து வைத்து In the middle of this garden, இந்த நிலத்தை பண்படுத்து He told to do farming. நிலத்தை பண்படுத்தி அதில் வரக்கூடிய பலனை நீ சாப்பிட்டுக்கொள். You do a farming in this land, whatever the fruit you're getting, you eat in this. அதே நேரத்திலே இந்த தோட்டத்துக்குள் யாரும் வராதபடி காவல் காத்துக்கொள் என்று 2 வேலைகளை கொடுத்தார். And also take care of this Eden garden, no one should enter this place. வேலையை ஆரம்பித்து வைத்தவரே நம்முடைய கடவுள் தான். The work was being started by our Lord only. அண்ட சராசரிகளை 6 நாள் வேலை செய்து முடித்த தேவன் He is the one who worked for 6 days in the universe. தம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷனுக்கும் வேலைகளை கொடுத்தார். By His own image He created a man and He gave him a work. ஆதலால் வேதம் சொல்லுகிறது, That's the reason the word of God says, ஆபிரகாம் இந்த உலகத்தின் காரியத்திலிருந்து பிரித்தெடுக்கும் பொழுது because God separated Abraham from his family. உலகத்திற்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கும்படிக்கு He separated from the earthly things and He showed the God's way. ஆபிரகாமை அழைத்து He called Abraham. அவர் சொல்லுகிறார், He says to him, நான் காட்டுகிற தேசத்திற்கு நீ போ, whatever the country which I show, go there. அங்கே நான் உன்னை ஆசீர்வதித்து I will bless you there. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். I will increase your name frame. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 முடிய வசனங்களை வாசித்து பாருங்கள். If you read Genesis chapter 12, you can read this particular verse there. எல்லா ஜாதி ஜனங்கள் மத்தியிலே In through the generation, உன் பெயரை உயர்த்தி I will காட்டுவேன், increase your name. உன் பெயரை I பெருமைப்படுத்துவேன். will increase your name frame. எப்பொழுது? When is that? நான் காட்டுகிற இடத்திற்கு நீ போ, When you are going, whatever I'm showing there, to நான் that place. காட்டுகிற தேசத்திற்கு போ. The country which I'm showing you, you go there. இன்றும் கூட பாருங்கள், அநேக ஜனங்கள் Today also see many people, தேவனுடைய சித்தத்தின்படி வெளிநாடுகளுக்கு போகிறவர்கள் they are going to the different countries and abroad for a work. மிகவும் ஆசீர்வாதமா இருப்பார்கள். They will be more blessed. ஆனால் தன்னுடைய விருப்பத்தின்படி But in their own interest, எல்லோரும் வெளிநாடுக்கு போகிறார்களே, many people are going to the country. நாமும் போக வேண்டும் என்று பிரயாசப்படும் பொழுது I wanted to go to the country. அங்கு சில நேரங்களில் தோல்வி There is நேரிடுகிறது. a failure happens. அங்கிருந்து புலம்பிக் கொண்டு மீண்டும் வர பிரயாசப்படுகிறார்கள். They may come back as murmuring, coming back to ஐயோ, India. நாட்டை விட்டு வந்து விட்டோமே, Oh, we have come to the எப்படி India. மீண்டுமாய் திரும்பி போவது How to go back to India? என்று கவலைப்பட்டு அநேகர் நஷ்டப்படுகிறார்கள். Many people are into more failure. இங்க ஆபிரகாம் But here Abraham, நான் காட்டுகிற தேசத்திற்கு போ என்று சொல்லுகிறார். God says, at the place which I show, go there. நிச்சயமா உங்களுக்கு அது அப்படிப்பட்ட ஒரு பிரயாசம் இருக்கும் என்று சொன்னால் The God is giving that kind of callings to you. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். Surely the Lord will bless அது you. கர்த்தருடைய சித்தமாய் இருக்க That வேண்டும். is the intentions of the Lord. கடவுளுடைய சித்தமாய் இருக்கும் என்று சொன்னால் It is a God's interest. உலகத்திலே உங்களை எந்த மூலைக்கு ஆண்டு கொண்டு போக வேண்டுமோ In any corner of the world which you want to take, அந்த நாட்டிலே கொண்டு போய் உங்களை ஆசீர்வதிப்பார். in that country the God will bless you. ஆதலால் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். That is the reason Abraham obeyed the God's word. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். And the Lord blessed him. இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். Even today we are speaking about the Abraham. இதே ஆபிரகாமுக்கு Same Abraham. 100 வயதில் ஒரு பிள்ளை கொடுத்தார். In 100 years the God gave him a child. அதன் பிறகு அவனுடைய மகனாகிய ஈசாக்குக்கு As a son Isaac, இப்பொழுது அவனுடைய வாழ்ந்த நாட்களிலே when he was living, ஒரு பஞ்சம் நேரிடுகிறது. there was a famine came. மிகப்பெரிய ஒரு பஞ்சம் There நேரிடுகிறது. is a big famine came. ஆனால் ஈசாக்கு இப்ப திட்டமிடுகிறான், Now the Isaac is நாங்க- trying to make a plan. நாம் இங்கே இருப்பது பிரயோஜனம் இல்லை, I should not be இந்த here. பஞ்ச தேசத்தில் நாம் இருந்தால் ஒரு பிரயோஜனம் If இல்லை, I'm in the famine country, nothing is useful for நாம் me. வேறொரு இடத்திற்கு இடம் பெயர்த்து போகலாம் என்று சொல்லி அவன் திட்டமிடுகிறான். Isaac thought that let me go to a different country. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே If you read Genesis chapter 26, 1 4 படி வசனங்களை வாசித்து பாருங்க. 1 to 4 verses, I want you to read that. ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் சொல்லுகிற தேசத்திற்கு போ என்று To சொல்லி. Abraham, the God told, wherever I show, go to that country. ஈசாக்கு சொல்லுகிறார், Now Isaac says, நான் சொல்லுகிற இந்த இடத்துல நீ இரு.
And he says for Isaac, stay in the same place. நீ எகிப்துக்கெல்லாம் போக வேண்டும் என்ற திட்டமெல்லாம் உன்னுடைய திட்டமெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். Your plan to go to Egypt is not going to work. Stay here. இந்த தேசத்துல பஞ்சம் இருப்பது உண்மைதான். There is a famine in this country. ஆனால் இங்கேதான் உன்னை நான் ஆசீர்வதிக்க I am போகிறேன். going to bless you here only. அதனால் போகாதே என்று சொன்னார். That is the reason, don't go. ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். And Isaac obeyed. அங்கு கர்த்தர் ஆபிரகாம் ஈசாக்கினிடத்தில் சொல்லும் பொழுது, When Abraham says to Isaac, உன்னுடைய தகப்பன் ஆபிரகாம் your father Abraham, எனக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடியால், because he obeyed and walked through me, நீயும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பாய் என்று சொன்னார். you also obey. உன் தகப்பனிடத்தில் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். How did I make a covenant with your father? உன்னையும் உன் சந்ததியின் தலைமுறை தலைமுறையா ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி, Even I will bless you a generation to generation. ஆனால் ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். That is the reason Isaac obeyed. விதைத்தான். He planted 100 மடங்கு பலன் and கிடைத்தது. he got 100 folds of fruit. அவருடைய blessing. கைகளின் பிரயாசத்தை Because ஆசீர்வதித்தார். God blessed his hands work. ஹல்லேலூயா. Hallelujah. என் அன்பார்ந்தவர்களே, My people, வெளிநாடுக்கு போ என்று சொல்லி தேவனுடைய சித்தம் இருந்தால் நிச்சயமாய் போகலாம், தடை இல்லை. if you have a calling stating that you got to go to the abroad, it is a God's will. ஒருவேளை தடை செய்வார் என்று சொன்னால் Sometimes he stops you. அது உன்னுடைய நன்மைக்கு, It is for your will. நம்முடைய It நன்மைக்கு. is for your goodness. அதில் ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். That is the reason Isaac obeyed. இந்த 100 மடங்கு And ஆசீர்வதிக்கப்பட்டபடியால் the Lord blessed him 100-fold. புறஜாதிகளும் பொறாமை And கொண்டார்கள். other people were got jealousy. அவனை அங்கிருந்து They விரட்டினார்கள். chased him out. நடந்தது என்ன? What happened? நீங்கள் ஆதியாகமம் 26 அதிகாரத்திலே You read Genesis chapter 26. 18வது வசனத்திலிருந்து இங்க வாசித்து பாருங்க. From 18th verse, I want you to read. யாரெல்லாம் ஈசாக்கை விரட்டினார்களோ Whoever chased him away, அவர்கள் ஈசார் இடத்துல வந்து சொல்லுகிறார்கள், come back to Isaac. நிச்சயமாக கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். God is with you. That is what they come and tell it to you. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். The person who obeys the word of God and fears, he is the blessed person. அவருடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். And the Lord will surely bless your handworks. அது புறஜாதி மக்கள் பார்க்கிறார்கள். And many generation people will see that. கடவுள் இவர்களோடு கூட இருக்கிறார். The Lord is with you. இதைத்தான் இன்றைக்கு போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. This is what has been preaching today. நாங்கள் சாதாரண ஆட்டோ டிரைவர் தான். We are just an auto driver. ஆனால் But தேவனாகிய கர்த்தர் the Lord, அதினதின் நேரத்திலே, in whatever time span, அதினதின் காலத்திலே whatever the required எங்களுடைய period, கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கப்படினால் the Lord is trying to bless our hands. குடும்பத்தின் தேவைகள் All சந்திக்கப்படுகிறது. the family intentions have been fulfilled. யாரிடத்திலும் எங்களுக்கு தேவை என்று போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. We are not going and asking anybody for any kind of help. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? What the Lord says, வேலை செய்ய பிரயாசப்பட வேண்டும். you need to make effort to work. நீதிமொழியின் புஸ்தகம் 6 அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. If you read Proverbs 46, சோம்பேறி தரித்திரனாவான். the person of lazy is in a poverty. சோம்பேறி A தரித்திரனாவான். lazy person will be a poverty. எத்தனை பிள்ளைகள் இந்த நாட்டிலே வேலைக்கு போகாமல், So many people are not going to the work. வேலை கொடுத்தாலும் கூட If they are giving the work, also, பெற்றோர்களுக்கு கஷ்டத்தை they கொடுக்கிறார்கள். are giving a big trouble to the family. வேலைக்கு போவது பிரயாசப்படுவதில்லை. They are not showing interest. ஆனால் எந்த ஒரு பிள்ளைகள், Which people, ஏன் எந்த ஒரு தாய் தகப்பனும் கூட even the father and mother too, வேலைக்கு செய்ய வேண்டும் என்று they பிரயாசப்படுகிறார்கள். are working very hard. சரீரத்தில் ஆரோக்கியம், They are giving a good strength to the body. எஜமானுடைய கண்களில் தயவு, They also God's favor in the தேசத்தில் ஆசீர்வாதம், and also the blessing in the மற்ற country. ஜனங்கள் பார்க்கும்போது மிகவும் மகிமையாய் தேவன் When வைத்திருக்கிறார். other people sees also, God has kept them in a glorious way. ஆதலால் ஈசாக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்தார். That is the reason Isaac was be more blessed. மூன்றாவதாக Thirdly, ஈசாக்குக்கு பிறந்த Isaac's son இப்போது யாக்கோபை கர்த்தர் is ஆசீர்வதிக்கிறார். a person by name Jacob. அவன் போகும்பொழுது பாருங்கள், You see that தகப்பனிடத்தில் ஏமாற்றம் செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவன் போய் கொண்டிருக்கிறான். he tells fraud with the father and he goes, takes the blessings and goes. ஆனால் கூட கர்த்தர் அவனை But நேசிக்கிறபடியால் even the Lord bless him. இன்றைக்கும் எத்தனையோ பேர் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம். Even today we have been against the law. தேவனுக்கு விரோதமான காரியங்களை We செய்கிறோம். are against the God's will. குடும்பத்துக்கு விரோதமாய் தவறுகளை We செய்கிறோம். are doing against the family interest. ஆனாலும் அவர்களை கர்த்தர் நேசிக்கிறபடியால் Even then the Lord loves them. அவர்களை அழைத்து He calls them. தன்னுடைய அன்பை He shows வெளிப்படுத்துகிறார். his love to him. அந்த யாக்கோபுக்கு And Jacob only தேவன் தரிசனமாகி showed a vision. அவனுக்கு சொல்லுகிறார், Says to him, நீ இந்த தேசத்திலிருந்து புறப்பட்டு போகிறாய், you are going from this country. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will bless நீ you. மீண்டுமாய் தகப்பன் வீட்டுக்கு திரும்புகிற வரைக்கும் When you come back till your father's place, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, I will never forsake you. உன்னை கைவிடுவதில்லை. I will never leave your hand.
him. என்று சொல்லி He tells like ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே in Genesis chapter 28, 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. if you read 15th verse, 12 16 முடிய வாசித்து பாருங்க. read from 12 to 16, you can read that. கர்த்தர் அவனை அழைத்து அவனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் The பண்ணுகிறார். Lord calls him and he gives this promised word to him. யாருக்கு இதை வாக்குத்தத்தம் பண்ணினார்? To whom he does? ஏமாற்றுக்காரனுக்கு. He was a man of problem maker. ஓ, கடவுள் ஏமாற்றுக்காரனுக்கு கூட கொடுப்பாரா? Even the God loves the problem maker too. ஆம், கொடுப்பார். Yes, the Lord does. காரணம் என்ன? What is the reason? பாவிகளை நேசிக்கிற தேவன். Because he loves the sinner. பாவிகளுக்காக ஜீவனை கொடுத்த தேவன். For sinners he gave his life to them. பாவிகளுக்காக கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே மனப்பூர்வமாய் நமக்கு பதிலாக ஏற்றுக்கொண்டவர். Because of your sin, the God has taken this cross in the Calvary and gave life for us. இந்த ஏமாத்துக்காரன் யாக்கோபுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். This cheater man, the God gives his life for him. இவன் 20 வருடங்கள் In 20 years, தன் தாய் தகப்பனுடைய வீட்டை விட்டு கடந்து போய் 20 years he goes away from the parents' house. மீண்டுமாய் திரும்பி போகும்படி கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். Again the God gives him a vision to go back to his father's place. அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருகிறார். He obeys the God's word and he comes back to the father's place. இப்பொழுது அவனை வழியிலே சந்திக்கிறார். Now on the way God meets him. அன்றைக்கு தகப்பன் கேட்கும்போது நீ யார் என்று சொல்லும்போது When father asked you who you are, ஈசாக்கு யாக்கோபை பார்த்து உன் பெயர் என்ன என்று கேட்கும் பொழுது when he asked what is your name, Isaac and Jacob, அப்போது அவன் சொன்னான், நான் ஏசா என்று சொன்னான். then he told, I told Asa. காரணம் என்ன? What is the reason? தகப்பனுக்கு கண்கள் மங்கி போயிடுது. Because his eyes was completely down. அதனால் தன் பிள்ளையை பார்த்து அவன் கேட்கிறான், Now he asked his father, நீ யாரப்பா? who are you? குரலை பார்த்தால் யாக்கோபை போல் இருக்கிறது, When I listen to the voice, it looks like Isaac. ஆனால் ஏசா என்று சொல்லுகிறாயே It looks like Jacob, but you tell Asa. என்று சொல்லி பொய் சொல்லி அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகிறான். He tells lies and he takes the blessings from the இப்பொழுது father. கர்த்தர் அவனை வழியிலே சந்தித்து கேட்கிறார், Now the God asks him who you உன் are. பெயர் என்ன? What is your name? அவன் இப்பொழுது மனம் திரும்பினவனாய் Now he changes himself. உண்மையான மனம் திரும்புதல் வந்த பிறகு Really the true changes happen. கர்த்தரிடத்திலே சொல்லுகிறான், Tells to the Lord. நான் யாக்கோபு என்று சொல்லி. He says, I am Jacob. ஹல்லேலூயா. Hallelujah. இப்போது உண்மை ஒப்புக்கொண்டபடியால் When he accepted the truth, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, the Lord blessed him. அவனுடைய சகோதரனையும் சமாதானம் செய்யும்படி கர்த்தர் உதவி And செய்கிறார். also he made a compassion familiar with this brother. அப்போது யாக்கோபு இப்போது இஸ்ரவேலாய் மாறுகிறார். Now the Jacob is being changed as Israel. இந்த ஏமாத்துக்காரன் பெயர் உனக்கு வேண்டாம், The cheating name is not required. என்னால் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே என்று சொல்லி அவனை You ஆசீர்வதிக்கிறார். have been chosen by me and he's been blessed. ஆமென். Israel. கருமையானவர்களே, Yes, my people. இப்படிதான் அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை This ஜனங்கள் is- பார்த்தார்கள். This is how the blessings the people saw in his life. கடைசியாக Lastly, இந்த மாதத்திலே 4 பேரை நாம் பார்க்கிறோம். in this month we see 4 names. ஒன்று ஆபிரகாம், One is Abraham, இரண்டாவது யாக்கோபு, இரண்டாவது ஈசாக்கு, second is Isaac, மூன்றாவது யாக்கோபு, Jacob. இப்போது 4வது யோசேப்பை பார்க்கிறோம். Now we see the 4th person, Joseph. இப்போது யோசேப்பை கூட In Joseph also, தரிசனால் வழி நடத்தி he also led by the vision. அவனுக்கு அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படி செய்கிறார். The God fulfills the wish. இப்படி இவர்களோடு கூட கர்த்தர் இருந்ததினாலே Because the God was with them. இவர்கள் செய்கிற எல்லா காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். Whatever the work they are doing, the work was blessed. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே If you read Genesis chapter 30, தொடர்ந்து நீங்கள் 5 வசனங்களை வாசித்து you பாருங்கள். continuously read the verse. அங்கு அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். The Lord is with him, அவன் கொண்டு போயிருக்கிற இடம் ஒரு அடிமையான இடம். and he was taken to the bondage area. ஆனால் வாங்கினவன் அந்த எஜமான் என்ன பார்க்கிறான்? But when he bought him, what the master sees, இவன் செய்வதெல்லாம் வாய்க்கின்றது, whatever he does, that is good. ஆனால் இவனோடு கூட கர்த்தர் That இருக்கிறார். is the reason the Lord is with him. அதை வேறொரு புறஜாதியான் காண்கிறான். The other person sees this. Generation. சிந்தித்து பாருங்கள். Just think. நான் ஒரு about it. கம்பெனில வேலை We செய்கிறோம், are working in one company. நாமே ஒரு தொழிலை செய்கிறோம், We are only working. நாமே ஒரு பிசினஸ் We ஆரம்பிக்கிறோம். are starting one business. நம்மிடத்துல கர்த்தர் இருக்கிறாரா? The Lord is with us. நம்முடைய பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட்டு It's a இருக்கிறதா? blessed business has been நீங்க blessed. பாருங்க, அடிமையாய் கொண்டு போய் The இருக்கிறப்பட்டவன் man was taken as a slavery. அந்த எஜமான் இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி That owner knows that the Lord is with him. முழு வீட்டு காரியத்தை அவன் கரத்துல கொடுத்து விடுகிறார். Whole house, family, interest, everything has been given to Jacob. நாட்கள் கடந்து போகிறது, The day passes through. வருடங்கள் கடந்து போகிறது. Years are passing through. குற்றம் செய்யாமலே அவன் மேல் குற்றம் சுமத்தப்பட்டபடியால் Without making any commitment of wrong things, he was put into jail. சிறைச்சாலையில இருக்கிறார். He is in jail. சிறைச்சாலையிலிருந்து
அந்த நாட்டு முதல் மந்திரி அவனை அழைக்கிறார். The prime minister calls him out of the prison. பார்வோன் அவனை அழைத்து, The pharaoh calls him. இந்த தேசத்துல இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது, This country there's a problem. என்னுடைய தரிசனத்துக்கு விளக்கம் சொல்ல ஒருவரும் இல்லை. Nobody is giving a clear vision in reason for that. அந்த தரிசனத்திற்கு விளக்கத்தை யோசேப்பு கொடுத்த உடனே Dream vision that Joseph gives the intention for that. புறஜாதியாகிய பார்வோன் சொல்லுகிறார், The different kind of Gentile Pharaoh says, தேவ ஆவி உள்ள மனுஷன் நீர் ஒருவன் தான். you are the only person has the God spirit. சிந்தித்து பாருங்கள். Just think about it. ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணினார், Because the God promised Abraham, உன்னையும் உன் சந்ததியும் you and your generation, நான் I பெருமைப்படுத்துவேன். will increase your name praise. ஈசாக்கை The பெருமைப்படுத்தினார், God increases Isaac. யாக்கோபை பெருமைப்படுத்தினார், Jacob increased his இப்போது prosperity. யோசேப்பை Now பெருமைப்படுத்துகிறார். even the நான் Joseph name was framed. இது மிகவும் சுருக்கமாக சுருக்கி இந்த செய்தியில உங்களுக்கு We have கொடுக்கப்பட்டிருக்கிறது. been completely nutshelled, we have crushed and we are giving this message. இன்னும் விரிவாக பார்க்க போகிறோம். Next complete we are going to see this. அதனால் உன்னுடைய கைகளின் பிரயாசம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், Because your hands work has to be blessed. பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு சிறிய பகுதியை நான் சொல்லி The முடிக்கிறேன். New Testament, I want to tell you one thing and finish. லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே You read Luke chapter 5. கர்த்தர் பிரசங்கம் செய்து The கொண்டிருக்கிறார். Lord has been preaching. அது பேதுரு கேட்டுக்கொண்டிருக்கிறான். It was been listened by Peter. அப்போது பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், And God sees Peter. உன் வலையை எடுத்துக்கொண்டு ஆழத்தில் கொண்டு போய் போடு என்று சொல்லுகிறார். He goes, go deep and put your net. அவன் சொல்லுகிறான், Lord, ஆண்டவரே, ராம் முழுதாக நான் வலை வீசி பார்த்தேன், the whole night I was been working. ஒரு மீனும் கிடைக்கவில்லை. Oh, one fish I got. ஆனால் ஒன்று செய்கிறேன், But one thing I do. உம்முடைய வார்த்தையின்படி நான் போகிறேன். As per your word I will go. எனக்கு கடல்ல மீன் பிடிப்பது ஒரு சாதாரண வேலை அல்ல. It is not a big thing for me in என்னுடைய life. தொழிலே அதுதான். That is my work. ஆனால் நேற்று ராத்திரி ஒரு மீனும் But எனக்கு yesterday கிடைக்கவில்லை. night I did not get one single fish. ஆனால் இப்பொழுது நான் ஒன்று செய்கிறேன், But one thing I'm going to do உம்முடைய now. வார்த்தைக்கு நான் I'm கீழ்ப்படுகிறேன். going to listen to your word. உம்முடைய வார்த்தையின்படியே As per your word. ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் போடுகிறேன். I'm going to go in a deeper sea and put the net. என் நண்பார்ந்தவர்களே, Yes, my இந்த people. வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா? People who are watching this program, ஆழத்துல போய் போடுன்றார். please go in deep. And கொஞ்சம் தேவனுடைய சமூகத்துல காத்திருங்கள். please come and wait for the Lord. ஏன் என்னுடைய வாழ்க்கையில தோல்வி, Why there is a failure in my life? ஏன் நஷ்டங்கள், Why there is all kind ஏன் of இவ்வளவு சம்பாதித்தும் அது பொத்தல் பையில போகிறது, so much of earning has been happening? Why it is going in a hole? ஏன் எதில் கை வைத்தாலும் நஷ்டம் Why ஏற்படுகிறது? every time there's a failure in my life? இன்னும் கடனில் தான் இருக்கிறேன், Still I am into loans. நீயோ கடன் கொடுப்பா என்ற வாக்குத்தத்தத்தின் வாழ்க்கையை நிறைவேறவில்லையே The word of God says you will give loan to others, but still that's not என்று happening. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பாய் என்று சொன்னார். People are watching this program. பேதுரு சொல்லுகிறார், Peter says, இதோ no, உம்முடைய வார்த்தையின்படி as per your word, நான் வலை வீசுகிறேன். I will throw my net. வலையை போட்டான், He put the net. வலை கிழிந்து போகத்தக்க மீன்கள் வந்தது அந்த கடலிலே. You can see that the net was supposed to be tore, but completely with the fish. ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், One thing I want to finish in. வலையில அவ்வளவு மீன் வந்தும் கூட Many fishes came inside the net. வலை கிழிந்து போகவில்லை. The net did not tear. சம்பாதித்ததெல்லாம் பொத்தல் பையில போனது என்று ஆகாயில பார்த்தோம். In Agai we see that whatever we are earning, it went into the hole. கர்த்தர் இப்பொழுது உன்னை ஆசீர்வதிப்பார் என்று If the சொன்னார். Lord is trying to bless நீ you, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாய் என்று if you are சொன்னார். listening to the Lord's word, அந்த வலை கிழிந்து போகாது. that net will not tear. அத்தனை மீன்களும் அவர்களுக்கு தான், All that fish is for them only. அவ்வளவு ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். All the blessings for you, my அதனால் இந்த நாள் இல்லை, in this day, my இந்த தொழிலாளர் தினத்தில in the laborer's day. வேதம் சொன்னபடி The word of God says கர்த்தருக்கு நாம் பயப்படுவோம். we need to fear the Lord, நம்முடைய கைகளின் பிரயாசத்தை and the ஆசீர்வதிப்பார். Lord will bless your handwork. ஜெபிப்போமா. Let's pray. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, Gracious Heavenly Father, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, in this early morning we give you thanks, Lord. 5வது மாதத்திலே முதல் நாளிலே In the 5th month, first day, Lord, எப்படி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் how we have listened to your word of God, எங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சுருக்கமாய் நாங்கள் பார்த்தோம். how you are going to bless the people, and we saw the message in a shorter way. இன்னுமாய் விரிவாக நாங்கள் அறிந்து கொள்ள To more about it. ஒவ்வொரு வார சபையில எங்களோடு கூட பேசும். Every week I want you to talk in our church, நாங்கள் Lord. வேதத்தை எடுத்து படிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we wanted to read your word of God. எங்களிடத்துல குறை இருக்கும் என்று சொன்னார். If there is any kind of problem எங்களை with us, மன்னியும் என்று யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு whoever இருக்கிறார்களோ is asking, Lord, forgive us. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Lord, everybody should be ஒவ்வொருடைய blessed, Lord. குற்றங்களை குறைகளை ஆண்டவரை மன்னிப்பீராக. If you forgive our sins, Lord. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். People who do not have work, let them get a new job. கிழிந்து போகாதபடிக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். Lord, without tearing the net, let there be a blessings come upon them. மகிமை Lord. நீர் எடுத்துக்கொள்ளும். You take the glory.
glory. ஆசீர்வாதத்தால் நிரப்பும். You fill us with your blessing. இயேசுவின் நாமத்தினால் In பிதாவே. the name of Lord Jesus Christ. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை The ஆசீர்வதிப்பார். Lord will bless you. இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். Watch this program. அதோடு மாத்திரமல்ல, Not only that, ஒவ்வொரு நாளும் every day, வாழ்வு தரும் உணவு என்ற தலைப்பிலே the life, bread of life. ஒவ்வொரு நாளும் 5 வசனங்கள். We are reading 5 verses every day. ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் கடந்து போகும்போது Every morning when you pass through, அதற்காக ஜெபங்கள். for that prayer. மாதத்திலே ஒரு முறைதான் பிரசங்கம். In monthly once only it is a message. ஞாயிற்றுக்கிழமை 6 பிரசப்படுகிறது தான் உங்களுக்கு பிரசங்கம். The monthly, weekly once the message which is coming on ஆனால் Sundays. வாழ்வு தரும் உணவிலே But the bread of life word, வசனத்தை வாசித்து we read the word of God. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். We also pray for you. நிகழ்ச்சியை பாருங்கள். Please watch the program. அடுத்தவர்களுக்கு அனுப்பி Send வையுங்கள். it to others. கர்த்தர் உங்களை The ஆசீர்வதிப்பார். Lord will bless you. Thank you. Thank you. God bless you. God bless you.